என் கிளைண்ட்டோட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ போங்க. யாருனே? உனக்கு என்ன வேணும்? மெல்ல பேசு. உனக்கா வாதாட போற வக்கீல். வக்கீலா? யார் ஏற்பாடு பண்ணது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் யாரோடையும் பேச விரும்பல. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. முட்டாள்தானே பேசாத. வைத்தியனே எதுவும் சொல்லாம எல்லாரும் தண்ணி காட்டிட்டு இருக்கான். தைரியமா இரு. எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு விட்டுருங்க. நீ ஏன் நினைச்சா இதுல தப்பிக்க முடியாது. உட்கார். வாக்குமூலத்துல என்ன சொன்ன? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். குருஜியை பார்த்திருக்கிய? அதை பத்தி எதுவும் சொன்னியா? இல்ல, சொல்லல. குட். அப்படியே இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முப்பெரும் தேவியர் முகச்சுடர் மேவிய நப்பெரும் தேவியே நல்லாயிரம் நாமத்தால் அப்பெரும் தேவியின் அருளினைக் கொண்ட சுப்பிரமணி சுந்தரன் சோதரி வசம்தான் முப்பெருமெரித்த ஈசனின் சப்பர பெட்டியும் சாருமே எப்புறமும் தேடிடும் எரிநெஞ்சர் பிடிமீருமே. போலீஸ்காரங்க என்ன காதல பூ சுத்திக்கிட்டு இருக்கிற கேன பசங்க நினைச்சிட்டியா? குருஜி யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னேன். யார் அந்த குருஜி? யாரு? சார், எனக்கு யாருன்னு தெரியாது சார். அப்ரூவர்னா என்ன அர்த்தம்னு தெரியும்ல? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்க நீ. ஏண்டா நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மூஞ்சில கரிய பூசிட்டடா. யார் அந்த குருஜி? சார் சத்தியமா சொல்ல சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வாக்குமூலத்துல சொல்லிட்டேன் சார். வாக்குமூலத்துல சொல்லிட்டியா? சார் பொய் சொல்லாதடா. நீ அவனை பார்த்திருக்க? உண்மையை சொல்லு சார். ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்திருக்காரு. இதை எங்க போகலையா சார்? சார் மன்னிச்சிருங்க சார். சார் நான் சொன்ன எல்லாமே உண்மை சார். இது மட்டும் தான் சார் விட்டு போச்சு. குருஜியை பத்தி வேற எதுவும் தெரியாது சார். நான் ஒரே ஒரு வாட்டி தான் சார் அவரை பார்த்திருக்கேன். மன்னிச்சிருங்க சார். ஏய், அவன் முகத்தை பார்த்து அடையாளம் சொல்லுவியா? சொல்றேன் சார். சங்கர் சார், நம்ம டிபார்ட்மெண்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அதுல யாராவது இருக்கானான்னு பார்ப்போம். எஸ் சார்.
நல்லா பார்த்து சொல்லு, இதுல யாருமே இல்ல. சத்தியமா இல்லை சார், இதில் யாரும் இல்லை சார். குருஜி எப்படி இருப்பான்? நான் பார்த்தப்போ தலையில் தொப்பி வச்சுக்கிட்டு மீசையோட இருந்தேன் சார். ஆள் எப்படி? உயரமா, குட்டையா, முகத்துல ஏதாவது அடையாளம், மச்சான் தழும்பு? இல்லை சார், சுமாரான உயரம், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கு. பார், நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை வர சொல்றேன். அவர் நீ சொல்ற மாதிரியே வரைவாரு. குருஜியோட உருவத்தை கரெக்டா சொல்லுவியா? நிச்சயமா சொல்கிறேன் சார். குருஜி உன்னை காப்பாத்திடுவான் அப்படி இப்படின்னு நினைச்சு எங்களை மிஸ்லீட் பண்ண. குருஜி என்னை காப்பாற்ற மாட்டார். எனக்கு நல்லா தெரியும், அவர் என்னை கொல்லதான் முயற்சி பண்ணுவார். எனக்கு நல்லா தெரியும் சார், எனக்கு நல்லா தெரியும். குட். சங்கர் சார், ஆர்டிஸ்ட் அவர் பேர் என்ன? ஜவஹர் பாபு. அவர் உடனே வர சொல்லுங்க. ஆர்டிஸ்ட் ஜவஹர் பாபு ஊர்ல இல்ல, பெங்களூர் போயிருக்காரு. இப்பதான் பார்த்துட்டு வரேன். ஆமா தேவி, நீ எதுக்காக அவரை தேடுற? ஒரு ஆர்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷனுக்காக. அவர் தான் லைன் டிராயிங்ல புலியாச்சே. சரி, ஆர்டிஸ்ட் வேற யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. சரி சார். அப்புறம் என்ன விஷயம்? நீங்க சொல்லுங்க, வைத்தியர் ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காரா? எதுக்கு கேட்குற? என்ன சார் இது? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், வேற எதுக்காக கேட்பேன்? நியூஸுக்கு தான். போலீஸ்காரங்க எங்களை விட உங்களுக்கு தான் இந்த கேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுல என்ன தப்பு? பப்ளிக் என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே எங்க டியூட்டி. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சமயத்துல எதையாவது எழுதி கேஸையே திசை திருப்பிடுறீங்களே. சார், இது வரைக்கும் உங்க கேஸை பத்தி ஏதாவது தப்பா எழுதியிருக்கேனா? சுறுசுறுப்பா வேலை செய்றீங்கன்னு தானே எழுதியிருக்கேன். ஆனா கேள்வி மேல கேள்வி போட்டு எங்களை அப்படியே குறைஞ்சி எடுத்துடுறீங்களே. இல்லையே, தேவையான கேள்வி தானே கேட்குறோம். இப்போ பாருங்க, நீங்க எதுக்காக ஜவஹரை தேடுறீங்கன்னு நான் கேட்க போறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஜவஹர் மாணிக்க சொல்ற மாதிரி படம் போட போறாரு. அதை வச்சு நீங்க குருஜியை ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? இப்பதான் நீங்க எங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். நீங்க மாணிக்கத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜவஹரை பத்தி விசாரிச்சீங்க. 1+1. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆளு எப்படி நீ பத்திரிகை துறைக்கு போன? பாவம் சார், நீங்க உங்க வயிற்றுல அடிக்க வேண்டான்னு பார்த்தேன். Good morning, Mr. Govindaraj. Good morning. வாக்கே யார்? பை த பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Congratulations. எதுக்கு? அதான் சித்தர்பட்டி கேஸ் முடிஞ்சிட்டு போல இருக்கே, அதுக்கு தான். எதை வச்சு சொல்கிறீங்க? அப்புறம் ஒரு மாணிக்கம் இருக்கானே, அவன் குருஜியை அடையாளம் காட்ட போகிறான். நாம யார் மாணிக்கம்? ஓ, அந்த கான்ஸ்டபிளா? ஆமாப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் குருஜியை பார்த்ததை பற்றி ஒத்துக்கிட்டு இருக்கான். ஆர்டிஸ்ட் ஜவஹர் பாபு படம் வரைய போகிறான், மாணிக்கம் அடையாளம் காட்ட போகிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா, உனக்கு பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லையா? இன்னைக்கு நியூஸ் அது. அந்த பொண்ணு தேவி இருக்காளே, அவ எழுதியிருக்கா. ஓஹோ. இதை பாரு கேஆர், வைத்தியரை உன் கஸ்டடியில் வச்சுக்காரு. சிபிசிஐடி விவகாரம் ரொம்ப டேஞ்சரஸ். டிஐஜி இதுக்கு எப்படி பெர்மிட் பண்ணாருன்னு ஆச்சரியமா இருக்கு. கேஆர், ஆஸ்பத்திரியை கவனிக்கிறதை விட்டு வீணா ஏன் இந்த விஷயத்தை தலையிட்டு கஷ்டப்படுறேன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. கேஆர், தேவி எழுதியிருக்கிற நியூஸு இதில் இருக்க பாரு. ஆமாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங் நியூஸு இங்கே இருக்க பாரு. அதிசய கம்ப்யூட்டர் ஃபோட்டோக்கள். ஃபோட்டோ படமே எடுத்துக்கொள்ளாரின் உருவத்தையும் ஃபோட்டோ போல கம்ப்யூட்டரில் உருவாக்கும் அதிசயம். ஜான்சன் எனும் ஏழை பட்டதாரியின் புதிய கம்ப்யூட்டர் புகைப்பட இயல் எனும் சாதனை. ஒண்டர்ஃபுல்.
இந்த காலத்து பசங்க எவ்வளோ வித்தியாசமாக யோசிக்கிறாங்க பாத்தியா? இவங்களுக்கெல்லாம் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கப்பா. நம்ம ருத்ராபதி கூட ஜவஹருக்கு பதிலாக இவனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த காலத்திலே இருக்காங்களே, விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி இருக்கு. லலிதா, குட் மார்னிங் அங்கிள். ஹலோ பிரசாத், அப்பங்க ஜாகிங் போயிருப்பார், இப்போ வந்துடுவார். வாங்க அங்கிள். என்னம்மா இது பூஜையெல்லாம் அமக்கலமா இருக்கு? இது என்ன, நாளைக்கு வந்து பாருங்க, வீடே கோயிலா மாறிட போகுது. என்ன சொல்ற நீ? நாளைக்கு என்னம்மா விசேஷம்? நாளைக்கு என்ன சொல்லுங்க. நாளைக்கு ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்ல நான் சொல்றேன். நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க வீட்ல நாளைக்கு குண்டு வைக்க போறோம். ஐ see, வெரி குட். சரி, டிஃபன் ரெடி, குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். முதல்ல காஃபி ப்ளீஸ். அதுவும் ரெடி, வாங்க. லலிதா, இப்படி உங்களை கெடுத்து வச்சுட்டு நாளைக்கு நீ பாட்டுக்கு ஊரை பார்க்க போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்களேம்மா. இவங்களை போக விட்டா தானே. வாங்க கேஆர். என் வீட்லயே எனக்கு வரவே இருப்பா. எப்போ வந்தீங்க? இப்பதான். மிஸ்டர் கோவிந்தராஜ், கிரேட் காலம்னிஸ்ட். ஓ தெரியுமே, சாரோட ஆர்டிகல்ஸ் நான் நிறைய படிச்சிருக்கேனே. glad to meet you சார். சித்தர்பட்டி கேஸ்ல சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் எனக்கு ஊக்கமும் உற்சாகம் தர்ற குளுக்கோஸே இவர் தான். அட பாவி, அப்போ தினம் என்னதான் சாப்பிட்றியா? அதனால இப்படி எழுச்சி போயிட்டேன். மிஸ்டர் ருத்ரபதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க சார். ஆர்டிஸ்ட்டை வச்சு குருஜி படத்தை வரைய போகிறதா இன்னைக்கு பேப்பரில் படித்தேன். ஆமாம் சார், அது டிபார்ட்மெண்ட் சீக்ரெட்டு. அந்த பொண்ணு பேர் என்ன? தேவி. அவசரப்பட்டு அது ப்ரெஸ் நியூஸ் ஆகிட்டான். அதே பேப்பரில் ஜான்சனுங்கிற ஒரு யங் ஃபெலோ பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு, பார்த்தீங்களா? படித்தேன். ஃபோட்டோ எடுத்துக்காமல் செத்து போனவங்க உருவத்தை அவங்க உறவுக்காரங்க சொல்கிறத வச்சு கம்ப்யூட்டரில் படம் போட்டு தரானமே. நல்ல ஐடியா இல்லை? வெரி இன்னோவேட்டிவ். நீங்கள் ஏன் அந்த பையனை யூஸ் பண்ணிக்க கூடாது? இந்த விஷயத்தில் ரொம்ப உதவியாக இருக்குமே. அடடே, ஆமாம் இல்லை, எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை பார்த்தீங்களா? இதைத்தான் சொன்னேன், குளுக்கோஸ்னு. பாத்தியா காஃபி எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த ஜான்சனுடைய அட்ரஸை கண்டுபிடிக்கணுமே. இந்த பத்திரிகையை கான்டாக்ட் பண்ணுங்களேன், கிடச்சிடும். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். என்ன ருத்ராவதி, ஏர்லி மார்னிங் வந்திருக்கீங்க, காரணம் இல்லாமல் வர மாட்டீங்களா? என்ன விஷயம்? மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வைத்தியருக்கு எந்த நேரமும் ஆபத்து வரலாம். இந்த மாணிக்கம் மூலமாக குருஜியை ட்ரேஸ் பண்ணுற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு எனக்கு மிரட்டல் ஃபோன் வந்திருக்கு. அதான் உங்களையும் எச்சரிக்கை பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். வாங்க சார். ஹலோ வாங்க சார். சார், இவர் தான் ஜான்சன். ஹலோ யங் மேன், என் பேர் ருத்ராபதி. தெரியும் சார், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சங்கர் சொல்லியிருக்கேன் சார். ஓ, உன்னை பற்றின ஆர்டிக்கல் படித்தேன். குவைட் இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ சார். Keep it up. ஆமா, இந்த மாதிரி முகம் தெரியாத ஆட்களோட உருவப்படுத்த கம்ப்யூட்டர் மூலமா போடலாம் அப்படிங்கிற ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? அது ஒரு பெரிய கதை சார். பரவாயில்ல, சொல்லுப்பா. எங்கள் தாத்தா ஒரு ஃபன்னி கேரக்டர் சார். ஃபோட்டோ எடுத்தால் ஆயில் குறையும்னு ஒரு சின்ன சென்டிமெண்ட். பாவம், கடைசி வரைக்கும் ஃபோட்டோவே எடுக்காமல் போயிட்டார் சார். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா தாத்தாவை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு. நான் ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, எங்கள் தாத்தா மாதிரியே ஷர்ட் போட்டு கையெல்லாம் மடித்து விட்டுட்டு
மேலே துண்டு போட்டுட்டு ஹேர்லாம் ஒயிட் பண்ணிட்டு வேஷ்டி கட்டிட்டு போய் எங்கள் பாட்டிக்கு முன்னாடி நின்று அப்படியே மிரண்டுட்டாங்க சார். எங்கள் பாட்டி தனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, தன்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக கர்த்தர் தாத்தாவையே அனுப்பியிருக்காரு நினச்சிட்டு நான் வர மாட்டேன்னு பயந்து ஓட நான் பின்னாடியே துரத்த வீட்டில் ஒரே கலாட்டா சார். அதுலேருந்து தான் எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது சார். எங்கள் தாத்தா மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்காமே இறந்து போயிருப்பாங்கன்னு நினச்சி எங்கள் ஊர் நாகர்கோவில் அங்கே விசாரிச்சதில் இதே மாதிரி தான் மூட நம்பிக்கையில் ஃபோட்டோ எடுத்து ஆயில் குறையும்னு ஒரு சின்ன ரெக்கார்ட் கூட விடாமல் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய பெயிண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்தது. பாம்பேயில் இந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஹுசைனி கூட கம்ப்யூட்டர் மூலம் பல படங்கள்லாம் வரைஞ்சிருந்தாரு. ஸோ இதுலேருந்து இந்த ஐடியா கிடச்சிது சார். வெரி குட். ஒரு படம் போடணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அது அந்த படத்தோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து இருக்குது. 15 minutes to 24 hours கூட ஆகலாம் சார். எங்கிட்ட ஒரு இமேஜ் பேங்கே இருக்குது, வாங்களே நான் காட்டுறேன் சார். எங்கிட்ட விதவிதமான மூக்கு, விதவிதமான கண்கள் எல்லாமே தனியாக இமேஜ் பேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சார். யாராச்சும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. கண் இப்படி தான் இருக்கும், மூக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வெறும் கட் அண்ட் பேஸ்ட் ஜாப் தான். ஸோ ஒரு படம் போடணும்னா 12 மணி நேரத்தில் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் எடுத்துடலாம் இல்லையா? ஆமாம் சார். ஆனால் என் மிஷின் கொஞ்சம் ஸ்லோ சார். வெறும் 286 தான். ஒரு பென்டியம் 64 MB ரேம், ஒரு 2 GB ஹார்ட் டிஸ்க். இருப்பா, இந்த விஷயத்தில் நான் எல்கேஜி. உனக்கு என்ன வேணுமோ ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஷியோர் சார். ஜான்சன், இந்த கேஸில் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை சார். இட்ஸ் மை ப்ளஷர். ரைட். அப்போது நாளைக்கு காலையில் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஜான்சன், திஸ் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ஷியல் கேஸ். அதனால் எங்கே போகிறோங்கிறது இப்போ நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக சிட்டி உள்ளே இருக்காது, எங்கேயாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கலாம். ஓகே சார். சங்கர் சார். சார் இதில் ஒரு பிரிண்டர் கூட. அஃப்கோர்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். நாளைக்கு காலையில் ரெடியாரு. தேங்க்யூ சார். மளிகைக்காவா? நீ எங்கக்கா? எங்க நீ ஏன்டா கல்யாணத்துக்கு வரல? அடா போக்கா, முதலாளி லீவே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா, நீ எப்ப மெட்ராஸ்க்கு வந்த? அவருக்கு இங்கே தானே வேலை, அதை விடுறா. நீ எப்படா இருக்க பட்டாசு? பாத்தியா பார்த்த சாரதின்னு கூப்பிடேன்க்கா. இன்னுமா பட்டாசுன்னு சொல்லி கூப்பிடுவேன்? அட போடா, எப்பவும் நீ எனக்கு பட்டாசு தான். சரி வீடு பக்கத்துல தான் இருக்கு, வா ஒரு வாய் காப்பி சாப்பிட்டு போலாம். அவரையும் நீ பார்த்தது இல்லைல்ல. அப்புறமா வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குக்கா. போடா, பெரிய வேலை. என்னடா இது பெட்டி? சரக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இந்த சனியை எங்கேயாச்சும் கடலில் கொண்டு போய் போட்டுற சொல்லி எங்கள் முதலாளி சொல்லி விட்டாரு. ஏண்டா பைத்தியமா உனக்கு? இவ்வளோ அழகா இருக்கு பெட்டி, இதை போய் போட போறேங்கிறிய? சரியான பட்டாசா இருக்கியடா. உனக்கு ஓணுமா? நிஜமாவ சொல்ற? உனக்கு ஓணுமா சொல்லு. நித்திரம் ஈசனின் திருவுளம் என்றே நித்தினம் பூசனை புரியும் அந்த உத்தம சாமியோர் உன்னத சித்தன் மெய்த்தவத்தால் மேனி சாய்ந்திடாவோர் ஆழி குலத்தன் அவனித்தாதுவில் நாவசைக்கா தந்த கோவிலின் காவலன் கொல்லுவன் ஈராப்த சஷ்டி.